ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நின்றால் டெபாசிட் போய்விடும் என்றும் சரித்திரங்களை படைத்த இயக்கம் இந்த இடைத்தேர்தலில் நிற்க முடியாமல் நடுரோட்டில் இருப்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி விமர்சித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி தியாகராய நகரில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக மற்றும் அதிமுகவின் தலைவர்கள் பெயரை கூறி வரும் எவ்வளவும் சொத்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு சொத்துக்களை சேர்த்துள்ளனர் என்றும் அவர்கள் பாஜகவின் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் என்றும் ஆனால் அதனை வெளியில் கோராமல் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் புகழேந்தி விமர்சித்துள்ளார். சசிகலா தற்போதுள்ள அரசை மட்டும் குறை கூறுகிறார் என்றும் ஆனால் மத்திய அரசை மட்டும் குறை கூற மறுக்கிறார் எனவும் புகழேந்தி கூறினார். எப்படிப்பட்ட ஈரோடு மாவட்டம் வெட்கமா இல்ல? நான் நிக்க மாட்டேன்னு சொல்றதை விட அசிங்கம் என்ன இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். நின்னா டெபாசிட் போயிடும், எனக்கு தெரியும். நின்னு இருந்தா 6000 தான் டெபாசிட், 6000 வித்தியாசத்தில் தான் ஈரோடு டெபாசிட்டை காப்பாத்தி குடிச்சுது. இப்ப நின்னா டெபாசிட் போயிடும், பழனிசாமிக்கு தெரியும், எனக்கு தெரியும் டெபாசிட் போயிடும். அந்த பயம் தான் காரணம். பரவாயில்ல நில்லுன்ற நான் ஜனநாயகத்தில் டெமோக்ரஸியில என்ன இருக்கு? நம்ம பார்க்காததா? அந்த இயக்கம் இன்றைய தினம் நிற்க முடியாமல் திண்டாடுகிறது. எவ்வளவு வேதனையா இருக்கும்.